ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. சுகர் பேஷண்ட்லேருந்து குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம். ராகி சேமியா எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக உப்பு, நார்மல் தண்ணியை சேர்த்து நல்லா உப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் கூட செய்யலாம். ரெண்டுலையுமே சாஃப்டாக நல்லாவே சூப்பராகவே வரும். இப்போ ராகி சேமியாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இதில் ஆல்ரெடி உப்பு கலந்து வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, அதிக அளவுக்கு சேர்க்க வேண்டாம். ஏன்னா அதிகமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி எடுக்கும் போது அந்த ராகியோட சத்தம் அதில் கொஞ்சம் போகும். அதனால கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் தண்ணி சேர்த்து வச்சுருந்ததில் பாதி அளவுக்கு தண்ணி தான் இதோட சேர்த்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற போட்டு வச்சுக்குங்க. அதிக நேரம் ஊற வேணாம், ஒரு 3 நிமிஷமே போதும். அதிக நேரம் ஊற போடும் போது சேமியா ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். அதனால 3 நிமிஷமே கரெக்டான நேரம். ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இட்லி கொத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்குங்க. நான் ஒயிட் கிளாத்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, நார்மலாகவே எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ராகி சேமியாவை. இந்த மாதிரி வச்சு வேக வச்சாலே போதும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வச்சாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு அதிகபட்ச நேரம் ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சாலே போதும், நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போது சேமியா வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பத்தை தேங்காவை நல்லா பல்ஸ் மோட்டில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ 8 நிமிஷம் ஆகிடுச்சு. சேமியா நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். சேமியா நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஆறிட்ட அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். எப்படி சூப்பராக இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்க. நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபனா, ஈவினிங் ஸ்நாக்ஸா, நைட்டு டின்னராக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ சுகருக்கு நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். தேங்காவை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துக்கணும். எங்கள் வீட்டில் குட்டீஸுங்க இருக்கிறதால தேங்காய் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.